ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சண்டே Q&A வீடியோ தான். நீங்கள் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீக்கில் கேட்டிருந்த இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் எல்லாமே எடுத்திருக்கோம். அதாவது ஜஸ்ட் ரிப்ளை பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி லென்த்தாக போகக்கூடிய கொஸ்டின்ஸாக இருக்கட்டும், அண்ட் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம் வாய்ந்த கொஸ்டின்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே எடுத்திருக்கோம். ஸோ ஒன் பை ஒன்னா ஒரு சின்ன ஸ்க்ரீன் வீடியோவில் அதை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன், பாருங்கள். ஸோ கைஸ், நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய கொஸ்டின் என்னன்னா, VKM சிட்டி அப்படிங்கிற சேனல்லேருந்து ஒருத்தங்க ப்ரோ ஒரு டைம் சேனல் நேம் மாற்றினா ப்ராப்ளம் ஏதாவது வருமா ப்ரோ அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. எப்போவுமே சேனல் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாலே ஒரு யூனிக்கான அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு நேமை எடுத்துக்கோங்க. அது எப்போவுமே காம்படிஷன் அதிகமாக இல்லாத நேமாக இருந்ததுன்னா பெட்டராக இருக்கும். ஏன்னா உங்களுடைய சர்ச்சிங்கில் அது கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். அதுவும் ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்லேயே யூனிக்காக எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அது டாப்பில் குயிக்காக ஒரு 2-3 வீடியோ போடும்போதே ஆட்டோமேட்டிக்காக டாப்பில் சேனல் ஷோ ஆகும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறோம். ஸோ இதை மட்டும் பார்த்துக்கோங்க. மற்றபடி நீங்கள் சேனல் ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் இந்த மாதிரி நான் தப்பாக பண்ணிட்டேன் ப்ரோ, லைக் சேனல் ஸ்டார்டிங்கில் ஏதோ ஒரு நேம் வச்சுட்டேன், பட் இப்போ ஒரு யூனிக்கான எனக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு நேம் வச்சுருக்கேன், ஃபியூச்சரில் சேஞ்ச் பண்ண மாட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒன் டைம் சேஞ்ச் பண்ணுறதுல தப்பு இல்லை. பட் ஒன்ஸ் க்ரோ ஆகும்போது நீங்கள் அந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அது தேவையில்லாமல் உங்களுடைய ஆடியன்ஸில் கன்ஃபியூஷன் ஏற்படுத்தும். அண்ட் எக்ஸ்ட்ராவாக சர்ச்சிங்லேயும் அது பாதிப்பு ஏற்படுத்தும். உங்களுடைய நியூ நேம் வர்றது கொஞ்சம் ஒரு அப்டேட் ஆகிறதுல டிலே ஆகும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. அதே சமயம் நியூ நேமும் அந்த மாதிரி யூனிக்காக தேர்ந்தெடுக்கணும். ஸோ அதுவும் ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதை எப்போவுமே பார்த்துக்கோங்க. எப்போவுமே ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்லேயே இந்த மாதிரியான சேஞ்சஸ்லாம் பண்ணிக்கோங்க. அது எப்போவுமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அந்த நேமும் ஸோ இதுதான் சொல்லணும்னு நினச்சேன். அதுக்கு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா சரண் கவி அப்படிங்கிற சேனல்லேருந்து ஒருத்தங்க கேட்டிருக்காங்க, பேங்க்கில் பேன் கார்டு இணைக்கல, அந்த பேங்க் அக்கௌண்ட்டை பேமெண்ட்டுக்கு எனக்கு யூஸ் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். பேமெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். எரர் அண்ட் பெண்டிங் அந்த மாதிரியான இஷ்யூஸ் எதுவுமே இருக்காது. பட் எப்போவுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் டேக்ஸ் ஃபார்ம் எல்லாமே ஃபில் பண்ணி ப்ராப்பராக வச்சுக்கிற மாதிரி நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டுக்கான அந்த டேக்ஸ் டீட்டெயில்ஸும் பேங்க் அக்கௌண்ட்டோட கரெக்டாக லிங்க் பண்ணி இருக்கிறது எப்போவுமே பிரச்சனை இல்லாத ஒரு நல்ல ஒரு ப்ராசஸாக இருக்கும். ஸோ அதை எப்போவுமே பார்த்துக்கோங்க. லைக் நீங்கள் 18+ இருக்கீங்க, உங்கள்கிட்ட பேன் கார்டு அவைலபிளாக இருக்குது, அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்துச்சுன்னா, இல்லை 18+ இருக்கீங்கன்னா அப்ளை பண்ணி கூட வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதற்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது எப்போவுமே உங்களுக்கு ஃபியூச்சர் ப்ராப்ளம்ஸும் பெருசாக இருக்காதுங்க. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். குறிப்பிட்டு நீங்கள் டேரெக்டாக பேங்க்கில் போயிடலாம் இப்போ செல்லாம் ஃபில் பண்ணி நீங்கள் மணி வாங்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க தரப்பில் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நீங்கள் இன்னும் பேன் கார்டு கொடுக்கலையா, உங்களுக்கு என்ன வயசாகுது, என்ன ஜாப் பண்ணுறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே. ஸோ அது எல்லாமே தேவையில்லாத ஒரு விஷயங்களாக இருக்கும். எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளாக இருக்கும். ஸோ அதனால் ஜஸ்ட்டு நீங்கள் எப்போவுமே இது அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. மற்றபடி இப்போ இந்த ஒரு மந்த்துக்கு மட்டும் என்ன மாதிரி செய்யணும் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கலாம். பிரச்சனை எதுவுமே இல்லை. பேமெண்ட்ஸ் டிரான்சாக்ஷனில் அது எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்துறதில்ல. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு ஒரு ஃபியூ பேமெண்ட்ஸ் அதிலிருந்து தான் வாங்கிக்கிட்டு இருந்தேன், அப்படி தான். பட் இப்போ பார்த்தீங்கன்னா நான் லிங்க் பண்ணி ப்ராப்பராக தான் இருக்குது. ஸோ அது பிரச்சனைகள் இல்லை. ஸோ இது மட்டும் பார்த்துக்கோங்க. இது மட்டும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா பைக் லவர் கலை VR46 அப்படிங்கிற சேனல்லேருந்து சொல்லியிருக்காங்க. அதாவது ப்ரோ எனக்கு ஷார்ட்ஸில் 6500 ஹவர்ஸ் வந்திருக்கு, ஆனால் பெரிய வீடியோவில் 300 ஹவர்ஸ் தான் ப்ரோ காட்டுது, என்ன ப்ரோ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஷார்ட்ஸ்னுடைய ரீச் அந்த அளவுக்கு இருக்குங்க. லைக் ஷார்ட்ஸ் ஃபீட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பயன்படுத்தி ஷார்ட்ஸ் அந்த அளவுக்கு ரீச் ஆகுது நிறைய ஆடியன்ஸை. ஸோ உங்களுக்கு தெரியாத நிறைய ஆடியன்ஸ்க்கு கொண்டு போய் சேர்க்குது. இந்த நார்மல் வீடியோஸ் நீங்கள் பெரிய வீடியோஸ்லாம் போடுறீங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் அதில் எஃபர்ட் எடுத்து நிறைய விஷயங்கள் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ஷார்ட்ஸில் பண்ணுற மாதிரியே கண்டினியூஸாக இன்னும் நிறைய விஷயங்கள் கொடுங்க. கண்டிப்பாக அதுலேயும் ஒரு வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கிறது கெயின் ஆகும். அதே மாதிரி பிஃபோர் மானிட்டரைசேஷன் எப்போவுமே ஷார்ட்ஸில் நமக்கு வாட்ச் ஹவர்ஸ் ஆட் ஆகுதுன்னா அது கம்மியாக தான் நமக்கு வரும். இந்த ஷார்ட் ஃபீல்டில் வரக்கூடியதெல்லாம் ரெடியூஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதால பிரச்சனைகள் அது பிஃபோர் மானிட்டரைசேஷனில் நமக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் இல்லை. உங்களுடைய 6500 வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கிறது ஷார்ட்ஸில் வர்றது பெரிய விஷயமா இருக்கும். கண்டிப்பாக நிறைய ஆடியன்ஸ்க்கு ரீச் ஆகுது. இதே மாதிரியே கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ அது நார்மல் வீடியோஸில் இவ்வளோ தான் வருது அப்படிங்கிறத நினச்சி கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக கண்டினியூஸாக நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு அப்படியே ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப்பாக ஸ்டேபிளாக உங்களுக்கு க்ரோத் இருக்கும். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா சிவா 333FF அப்படிங்கிற சேனல்லேருந்து ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, ப்ரோ எனக்கு YT ஸ்டுடியோவில் ஷார்ட்ஸ் தம்ப்நெயில் செட் பண்ண முடியல, என்ன ப்ராப்ளம் தெரில ப்ரோ அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ரீசெண்ட் அப்டேட்டை டீட்டெயிலாக மேக் பண்ணியிருந்தோம். அது ரீசெண்ட் அப்டேட் தான். ஷார்ட்ஸில் இப்போ நிறைய விஷயங்கள் அப்டேட் வந்துக்கிட்டு இருக்குங்க. லைக் இப்போ கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்கும்போது சென்டரில் போர்ட்ரேட் முள்ள பார்த்தீங்கன்னா நமக்கு தம்ப்நெயில் எல்லாமே ஷோ பண்ணுற மாதிரி இருக்குது. நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ பண்ணுது. ஸோ அது ஏதோ ஒரு விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதில் என்னென்ன அப்டேட்ஸ் வருது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே. கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ இது மட்டும் பார்த்துக்கோங்க. மற்றபடி இது ஒரு அப்டேட் இப்போ ரீசெண்டாக வந்துருக்குது. ஃபியூச்சரில் அதுக்கு வேறு ஏதாவது ஒரு விஷயங்கள் கொண்டு வரலாம். ஷார்ட்ஸ்லேயே கூட போர்ட்ரேட் முள்ள தம்ப்நெயில் கொண்டு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது.
ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாங்க இதில் வந்து என்னென்ன அப்டேட்ஸ் இன்னும் கொண்டாடுறாங்க அப்படிங்கிறதெல்லாம். ஸோ அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா கிங் ஆஃப் வார் கேமிங் அப்படிங்கிற ஒரு சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க. ஆனால் சப்ஸ்கிரைப் கவுண்ட் வந்து ஹைட் பண்ணி வச்சா அந்த கம்யூனிட்டி டேப்பில் வந்து எனேபிள் ஆகுமான்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக வந்து எனேபிள் ஆகும். உங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் வந்து பப்ளிக்காக மற்றவங்களுக்கு தெரியாது, பட் யூடியூப் தரப்பில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய சிஸ்டம் வந்து ஃபைன் பண்ணிட்டு தான் இருக்கும். அவங்க தரப்பில் தான் எல்லா இன்ஃபர்மேஷனுமே இருக்கும். உங்களுடைய பாஸ்வேர்ட்லேருந்து எல்லா விஷயங்களுமே அவங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. மற்றபடி வந்து இந்த மாதிரியான சின்ன சின்ன ஃபியூச்சர்ஸ் கிடைக்கிறதுலாம் இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் ஹைட் பண்ணால் அவங்களுக்கு வந்து தெரியாதோ அப்படிங்கிற பதற்றம் வந்து யாருக்குமே தேவையில்லை. ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக வந்து அந்த ஃபியூச்சர் எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் ஆகும். நீங்கள் கேட்ட மாதிரி இந்த கம்யூனிட்டி டாப்பும் கூட. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கேஎல் டாப் 10 அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க. அதாவது பிரதர் யூடியூப் சேனலில் மூவிஸ் அப்லோட் பண்ணால் வாட்ச் ஹவர்ஸ் ஆட் ஆகுமா பிரதர் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக ஆட் ஆகும். பட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன பிரச்சனைனா உங்களுக்கு நீங்கள் மூவிஸ் வந்து அப்லோட் பண்ணும்போது காப்பிரைட் ஸ்ட்ரைக்மான இஷ்யூஸும் அண்ட் ஆஃப்டர் உங்களுக்கு வந்து மானிட்டேஷனுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த க்ரைட்டீரியாலாம் கம்ப்ளீட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இந்த ரீயூஸ்டு கண்டென்ட் மாதிரியான பிரச்சனைகளும் நிறைய வந்து இருக்குது. ஃப்யூச்சர்லேயும் ப்ராப்ளம்ஸ் வந்து கண்டிப்பாக நிறையவே இருக்கும். அப்படியே ஒரு மூவியெல்லாம் அப்லோட் பண்ண முடியாது. ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அது எப்போவுமே ரிஸ்கியான ப்ராசஸ் தான். அவ்வளோ தூரம் டேட்டா செலவழிச்சு மூவிஸ்லாம் அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறது ஓன் கண்டென்ட் கொடுங்க. கண்டிப்பாக வந்து நிறைய ஆடியன்ஸ் ரீச் பண்ணும். ஓன் கண்டென்ட் இன்னும் கொஞ்சம் ரிஸ்கியாக இருந்தாலும் லைக் வந்து நீங்கள் வந்து ஃபேர் யூஸ் பாலிசி படி நிறைய விஷயங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நீங்கள் வந்து ஒருத்தவங்களுடைய இதை அப்லோட் பண்ணுறீங்க, இந்த மாதிரி மூவிஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக பிரச்சனைகள் அப்படிங்கிறது அதிகம். மானிட்டேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது அதிகமாக. ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கௌரமா கபிர்லு அப்படிங்கிற சேனல்லேருந்து ஒருத்தங்க வந்து கேட்டிருக்காங்க, ஹவு டு யூஸ் காமெடி சவுண்ட்ஸ் இன் வீடியோ. சிம்பிள் தான். நீங்கள் வந்து ஃபன்னி சவுண்ட்ஸ் எல்லாமே வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வித்தவுட் காப்பிரைட் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி காமெடி கிளிப்ஸ் அப்படிங்கிறது ஃபேர் யூஸ் பாலிசி படி நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸுக்கு. அதை ரொம்ப லென்த்தாக கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது, காப்பிரைட் மாதிரியான ப்ராப்ளம். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ரொம்ப லென்த்தாக ஃபுல் அண்ட் ஃபுல் அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ரீயூஸ் ப்ராப்ளம் வரும். ஸோ எப்போவுமே ஒரு லிமிட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க, ஒரு பார்ட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோஸில் என்டர்டைன்மெண்ட்டை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கட்டும். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா எம்எல் பீஸ்ட் கேமிங் அப்படிங்கிற ஒரு சேனல்லேருந்து ஒருத்தங்க கேட்டிருக்காங்க. பீஸ்ட் கேமிங் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சேனல்லேருந்து கேட்டிருக்க கொஸ்டின் என்னென்னா, அப்புறம் வீடியோ டெலிட் பண்ணால் வாட்ச் ஹவர்ஸ் மட்டும் குறையுமா, இல்லைன்னா அந்த வீடியோவில் வந்த சப்ஸ்கிரைபர்ஸும் குறையுமா? சூப்பர் கொஸ்டின் தான். பட் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிறதுல எந்த விதமான டிக்ரீஸும் நடக்க போகிறதில்ல. உங்களுக்கு வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கிறது தான் குறையும். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. வீடியோஸை டெலிட் பண்ணுறீங்கன்னா வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கிறது குறையும். மற்றபடி வந்து சப்ஸ்கிரைபர் ரேஞ்சிலலாம் எந்த வித மாற்றமும் வரப்போகிறதில்ல. அதை நினச்சி பயப்படவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குறிப்பிட்ட ஒரு வீடியோ மேக் பண்ணியிருந்தோம். அதாவது யூடியூப் ஷார்ட்ஸ் ஏர்னிங்ஸ் பற்றின வீடியோ. அதாவது அதில் வந்து கேட்டிருக்காங்க, ப்ரோ என்னோடய வீடியோவுக்கு ஒரு 1.5 மில்லியன் வியூஸ் வந்து போயிருக்கு, அதில் எவ்வளோ ப்ரோ வரும் 5 டேஸில் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அது எவ்வளோ தூரம் ஷார்ட் ஃபீல்டில் ப்ளே ஆகாமல் உங்களுக்கு வந்து நார்மல் வீடியோவாக ப்ளே ஆகுதோ அதை டிபெண்ட் பண்ணி தான் இந்த ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமில் இருக்கணும். ஏன்னா இந்த வீடியோக்கு கீழே நிறைய பேர் என்கிட்ட கேட்ட விஷயம் லைக் வந்து எனக்கு வரலையே ப்ரோ, நானும் ஷார்ட்ஸ் மேக் பண்ணுறேன் எனக்கு வரலையே அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஒரு க்ரைட்டேரியா, அந்த 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் 4000 வாட்ச் ஹவர்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. அது நிறைய பேர் இன்னும் என்கிட்ட இந்த வீடியோக்கு கீழே கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டினாக தான் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா தேவி லைஃப் ஸ்டைல் டிப்ஸ் அப்படிங்கிற சேனலில் ஒருத்தங்க கேட்டிருக்காங்க, ஷார்ட்ஸ் மட்டும் போட்டு மானிட்டேஷன் வாங்க முடியுமா ப்ரோ அப்படிங்கிற மாதிரி. கண்டிப்பாக வந்து வாங்கலாம். பட் அதில் வந்து கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக வந்து நீங்கள் வாட்ச் ஹவர்ஸ் வந்து கெயின் பண்ண வேண்டியிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து நார்மல் வீடியோ மேக் பண்ணுறீங்க, எந்த வீடியோவும் டெலிட் பண்ணாமல் அப்படியே பப்ளிக்கில் வச்சு நீங்கள் வந்து கரெக்டாக வீடியோஸ் வந்து ப்ராப்பராக அப்லோட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் 4000 வாட்ச் ஹவர்ஸ் நீங்கள் ரீச் பண்ணுறீங்கன்னா 4000 வாட்ச் ஹவர்ஸுமே உங்களுடைய மானிட்டேஷன் டேப்பில் ரீச் ஆகிரும். பட் ஷார்ட்ஸ் அப்படின்னு வரும்போது ஷார்ட் ஃபீல்டில் வந்து உங்களுக்கு வாட்ச் ஹவர்ஸ் கவுண்ட் ஆகாது, நார்மல் வீடியோவாக அது ப்ளே ஆகும்போது கவுண்ட் ஆகுது. ஸோ அதில் பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. உங்களுக்கு வந்து இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சொல்கிறேன், ஒரு 10K இல்லைனா 20K இல்லைனா 30K அந்த மாதிரி போகும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4000 வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கிறது வருது. அதாவது 10,000 20,000 30,000 வாட்ச் ஹவர்ஸ் போகும்போது தான் அந்த ஷார்ட்ஸில் வந்து நம்ம மேக் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக நம்ம வந்து ஷார்ட்ஸ் சேனல் வந்து வச்சுருக்கும் போது நமக்கு வந்து மானிட்டேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ரீச் ஆகுது. ஸோ அந்த மாதிரியான இஷ்யூஸ் இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸ் போட்டே மட்டுமே நீங்கள் வந்து உங்களுடைய சேனலில் வந்து மானிட்டேஷன் எனேபிள் பண்ணிக்கலாம். அதில் எந்த வித பிரச்சனையுமே இல்லை. ஸோ அதுக்கு அடுத்ததான் கொஸ்டின் பார்த்துடலாம். அதாவது விஜே கியூட்ஸ் லவ்ஸ் அப்படிங்கிற சேனலில் இருந்து ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, அதாவது ப்ரோ காப்பிரைட் கிளைம் அண்ட் நான் கிளைம் வீடியோஸ் இருந்தால்
4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்ததும் அப்புறம் மானிட்டைசேஷன் வந்து அப்ளை பண்ணலாமா ப்ரோ சொல்லுங்கள். கண்டிப்பாக பண்ணலாம். பட் ஓன் கண்டென்ட் வந்து இருக்கணும். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஓன் கண்டென்ட்டாக இருந்ததுன்னா காப்பிரைட் கிளைம் அப்படிங்கிறது கண்டிப்பாக பிரச்சனையே இல்லை. அதுக்கு அப்புறம் ஓன் கண்டென்ட் போட மணி ஏர்ன் பண்ண முடியுமா சொல்லுங்கள் ப்ரோ. இதுதான் நான் எதிர்பார்க்காத கொஸ்டினாக இருக்குது. ஓன் கண்டென்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக முக்கியமானதுங்க. அது நீங்கள் பிஃபோர் மானிட்டைசேஷனோ ஆஃப்டர் மானிட்டைசேஷனோ கண்டிப்பாக வந்து முக்கியமானது. காப்பிரைட் கிளைம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தால் பிரச்சனை இல்லை. பட் வந்து வீடியோஸ் அப்படிங்கிறது ஓனாக இருந்தாகணும். மணி ஏர்ன் பண்ண முடியாது அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் டவுட் இருக்கலாம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மேக் பண்ணி பண்ணுறவங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து அந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் ஏர்ன் பண்ணுறது கஷ்டம். அதே மாதிரி ஃப்யூச்சர் ப்ராப்ளம்ஸும் அதில் எக்கச்சக்கமானது இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா சக்தி மேக்கிங் தமிழ் அப்படிங்கிற சேனல்லேருந்து ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. அப்புறம் ஷார்ட்ஸ் வீடியோக்கு ஆட்ஸ் கிடைக்குமா சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி தான் ஷார்ட்ஸுக்கும் மானிட்டைசேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்கும். லைக் நார்மல் வீடியோ மாதிரியே தான். நார்மல் வீடியோவில் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் 4000 வாட்சர்ஸ் ரீச் ஆகிற மாதிரியே ஷார்ட்ஸ்லேயும் இப்போதைக்கு அட்வர்டைஸ்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இந்த க்ரைட்டேரியாவை ரீச் பண்ணாலே நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். பட் ஷார்ட்ஸ் வந்து ஷார்ட் ஸ்பீடில் போகும்போது இப்போதைக்கு ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது இல்லை. ஸோ இதுதான் விஷயம். இதில் ஷார்ட்ஸ் வந்து நம்ம நார்மல் வீடியோவை ப்ளே ஆகும்போது அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது உண்டு. ஷார்ட்ஸ்லேயும் ஏர்னிங்ஸ் இருக்கும். பட் சில டைம் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கலாம், சில டைம் வந்து ஓரளவுக்கு பெட்டராக இருக்கலாம். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் அப்படிங்கிறதுக்கு நார்மல் வீடியோ மாதிரியான விஷயங்கள் தான் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. ஏன்னா ஷார்ட்ஸுக்குன்னு தனியாக அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அண்ட் அதுக்குன்னு க்ரைட்டேரியா அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இப்போதைக்கு யூடியூப்பில் கொண்டு வரல. ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கொஷின் தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். அதாவது என் மொபைலில் டாலர் ரெவன்யூவே எதுவும் ஷோ ஆகலை ப்ரோ, அந்த பேஜே இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதாவது மானிட்டைசேஷன் எனேபிள் ஆகணும், யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம்லாம் இருக்கணும், 4000 வாட்ச் ஹவர்ஸ் அண்ட் 1000 சப்ஸ்கிரைபர்ஸை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸில் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். யாருனாலும் ஷார்ட்ஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இப்போதைக்கு கிடையாது. எக்ஸப்ட் இந்த யூடியூப் ஷார்ட்ஸ் ஃபன், அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரீச் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ராவாக இருந்தாகணும். அந்த மாதிரி இருந்தால் தான் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இது மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரியான கொஸ்டின் எனக்கு இந்த வீடியோவில் நிறைய வந்திருக்குங்க. ஸோ அதுக்காக தான் அகைன் நான் வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி அக்கௌண்ட்ஸ் தமிழ் அப்படிங்கிற சேனல்லேருந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நம்ம சேனலில் பார்க்குறவங்க எப்படி சப்ஸ்கிரைபராக மாற்றுவது. இது ஒரு மாதிரி ஆனால் இது புதுசாக இருக்கு. ஸோ அந்த மாதிரி தாங்க இருக்குது. லைக் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நம்ம சேனலில் பார்க்குறவங்க ஜஸ்ட்டு ஒரு வியூவர் தான். அவங்க எப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்களோ அது அவங்க கையில் தாங்க இருக்குது. லைக் வந்து இதுக்கெலாம் வருத்தப்படாதீங்க. கண்டிப்பாக வந்து அது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பலாம். மற்றபடி வந்து இப்படி நீங்கள் கேட்டிங்கன்னா இது வந்து கண்டிப்பாக ஆன்சரே என்னால் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ மற்றபடி கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து மாறுவாங்க. அதுக்கு உங்களுடைய கண்டென்ட்டை இன்னும் கொஞ்சம் ரெகுலராக கொடுங்க. ஒரு அளவுக்கு மேலே அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபராக மாறிடுவாங்க. ஸோ அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹாய் ப்ரோ, மை ஃப்ரெண்ட் லாஸ்ட் வீக்கில் தான் யூடியூப் சில்வர் ப்ளே பட்டன் வாங்கலாம். பட் திஸ் வீக் அக்கௌண்ட் டெர்மினேட் பண்ணிட்டாங்க. எதனால் ப்ரோ? ஃபார்ம் ஃபில் பண்ணி மெயில் சென்ட் பண்ணியாச்சு, ரிப்ளே வந்து அக்கௌண்ட் சஸ்பெண்டட், காப்பிரைட் ஸ்ட்ரைக்னு ரீசன் வருது. ஸோ நவ் என்ன பண்ணலாம்? ஒன்றுமே பண்ண முடியாது ப்ரோ. அதற்கான மெயினான ரீசன் என்னென்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்பவே பேசிக்கானது. அதை ஒரு 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலே போன ஒரு சேனல் பேசிக் விஷயங்களே கற்றுக்கலன்னா எப்படி? ஸோ குறிப்பிட்டு ஒரு ஸ்ட்ரைக் வந்தால் பரவாயில்ல, அப் டு உங்களுக்கு 3 ஸ்ட்ரைக் வந்து அகெயின் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து டெர்மினேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயமும் நடந்திருக்கு. ஸோ அது வரைக்கும் ஒன்றுமே பண்ணாமல் இருந்தவங்க இதுக்கப்புறமும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் யூடியூப் தரப்புலையும் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுடைய ஒரு விஷயமே அது பேசிக் ரூல்ஸே அப்படி தான். லைக் வந்து பார்த்தீங்கன்னா 3 மந்த்தில் 3 ஸ்ட்ரைக் கண்டினியூஸாக உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் சேனல் டெர்மினேஷன் அப்படிங்கிறது நடக்கும். நீங்கள் தான் கொஞ்சம் அவேர்னஸாக இருக்கணும். ஸோ இதில் நீங்கள் அகைன் யூடியூப் தரப்பில் மெயின் பண்ணாலும் அவங்க ரிப்பீட்டடாக இந்த ஒரு விஷயத்தை தான் கொடுப்பாங்க. எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் இந்த மாதிரி காப்பிரைட் ஸ்ட்ரைக் இஷ்யூஸ்லாம் வந்திருக்கு உங்களுக்கு, ஸோ அதனால் உங்களுடைய அக்கௌண்ட்டை சஸ்பெண்ட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ இதை பேசிக்காக நீங்கள் வச்சுக்கோங்க, எப்போவுமே லேர்ன் பண்ணிக்கோங்க. குறிப்பிட்டு வந்து இந்த மாதிரி ப்ராப்பராக வந்து அவங்க வந்து எல்லா விஷயங்களுமே லீகலாக தான் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ரூல்ஸ்லேயும் இந்த மாதிரி தான் இருக்குது. 3 காப்பிரைட் ஸ்ட்ரைக் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துருச்சுன்னா ஃபஸ்ட்டு காப்பிரைட் ஸ்ட்ரைக்லேயே நீங்கள் வந்து கொஞ்சம் அவேர்னஸாக அதை வந்து செக் பண்ணி பார்த்து அண்ட் வீடியோஸ் வந்து டோட்டலாக டெலீட் பண்ணுற விஷயங்களாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து அதை பண்ணி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கணும். டோட்டலாக சேனல் போகாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால். பட் 3 ஸ்ட்ரைக் வந்தும் நீங்கள் ஒன்றும் பண்ணாமல் அடுத்த 1 வீக்குள்ளே டெலீட் ஆகுதுன்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. ஸோ யூடியூப் தரப்பையும் அகைன் இது தான் சொல்லுவாங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த மாதிரியான விஷயங்களை ரெக்கவர் பண்ணுறது அப்படிங்கிறது முடியாது. ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக பார்க்கக்கூடிய கொஸ்டின் என்னென்னா டீம் தாடிக்காரன் அப்படிங்கிற சேனல்ல இருந்து ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. அதாவது ப்ரோ மானிட்டைசேஷன்ல இந்த லிமிட்டட்னு இருக்குல்ல, அது எதனால ப்ரோ வருது கொஞ்சம் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க.
லிமிட்டட் ஆட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் தரப்பில் ஆட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ண முடியாத கண்டென்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் கொடுப்பாங்க. இந்த சென்சிட்டிவான இந்த ஹாரரான சில விஷயங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டு போகலாம். இந்த மாதிரியான விஷயங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிமிட்டட் ஆர் நோ ஆட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்கு காப்பிரைட் கிளைம் இருந்தால் ப்ராப்ளம் எதுவும் இருக்கான்னு இருக்காங்க. கண்டிப்பாக உங்களுடைய கண்டென்ட் ஓனாக இருந்ததுன்னா காப்பிரைட் கிளைம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எந்தவித பிரச்சனையுமே இல்லை. அது ஃபியூச்சரில் இந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் மாதிரியான இஷ்யூஸ்லாம் ஏற்படுத்தாது. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து குறிப்பிட்டு இந்த மாதிரியான சில விஷயங்கள் லைக் வந்து பார்த்தீங்கன்னா ரெவென்யூலாம் இப்போ ஆஃப்டர் மானிட்டேஷன் நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த காப்பிரைட் கிளைம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இன்எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். லைக் வந்து அந்த மானிட்டேஷன் சிம்பிளில் அடித்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் ஏர்னிங்ஸ் வந்து இருக்காது. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் எதுவும் இல்லை. ஏன்னா உங்களுடைய சேனல் அதை அஃபெக்ட் பண்ணாது. ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ கைஸ் எல்லா கொஸ்டின்ஸுக்குமே ரிப்ளை பண்ணியிருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் கைஸ். ஸோ கைஸ் இவ்வளோ தான் இந்த ஒரு Q&A செஷன். ஸோ குறிப்பிட்ட எல்லா கொஸ்டின்ஸுக்குமே மேக்ஸிமம் வந்து ரிப்ளை பண்ணியிருக்கேன். நிறைய கொஸ்டின்ஸ் வந்து எடுத்திருக்கேன். எடுக்க முடியாத கொஸ்டின்ஸ்க்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு குயிக்காக ரிப்ளை பண்ணியிருக்கேன். சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக நம்மளுடைய சேனல் பிளேலிஸ்ட்டையும் செக் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் மேக் பண்ணியிருக்கோம். அதுலேருந்தும் கொஸ்டின்ஸ் வந்து இருந்துகிட்டு இருக்குது. ஸோ கண்டிப்பாக பிளேலிஸ்ட்டை வந்து செக் பண்ணி பாருங்கள். யூடியூப் டுட்டோரியல், யூடியூப் க்ரோவிங் டிப்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த இயற்கான யூடியூப் டுட்டோரியல் பிளேலிஸ்ட். ஸோ இது எல்லாத்தையுமே ப்ராப்பராக செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக மோர் டீட்டெயில்ஸ் வந்து கிடைக்கும், ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ இந்த ஒரு வீடியோ இருக்காது கைஸ் மேக் பண்ணால் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அவங்க கேள்வி மட்டும் எழுதுறதுனா மறக்காம கமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்க. கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு குயிக்காக ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் Q&A செஷன்லையும் அதை எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற இந்த மாதிரி இல்லை அப்படி யூஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அவ்வளோதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ. இந்த ஒரு வீடியோ பார்த்துக்கு நன்றி. பாய், see you. நல்ல டீடைல்ஸ்